கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து நம்ம கடவுள் சாட்சி சொல்லும்போது, என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி தாவீத குறித்து அழகா கடவுள் சாட்சி சொல்லிருவார். ஸோ நம்மளுடைய வாஞ்சை எப்படி இருக்கும்னா, நம்மளை பார்த்து கடவுள் சொல்லணும். இல்ல உங்க பேர் போட்டுக்கங்க. இவன், இவள் என் இருதயத்துக்கு ஏற்றவள், ஏற்றவன் அப்படின்னு சொல்ற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தாங்க நம்ம வாழணும். தாவீதை குறித்து நெறைய காரியங்கள் நம்ம படிக்கிறோம். நெறைய தவறான காரியங்களும் செய்றாரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் என்னன்னா, எது செஞ்சாலும் தேவனிடத்துல கேட்டு தாங்க செய்வார். என்ன காரியம் செய்தாலும் கடவுள்ட்ட தான் போவார். அதுதான் ஒரு பெரிய ஒரு கேரக்டர் நம்ம தாவீது கிட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டியதுங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏதாவது ஒரு காரியத்த நம்ம கடவுள்ட்ட கேட்கிறோமா? இல்ல நம்மளே டிசைட் பண்ணிட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நம்ம எதையுமே கர்த்தரிடத்துல கேட்கிறதே இல்ல. இல்ல கடவுள்ட்ட நம்ம போய் போறதே கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும். நான் இத்தனை வருஷமா நான் பார்த்துருக்கேன் இந்த உலகத்துல. எனக்கு இது தெரியாதா? இதெல்லாம் போய் கடவுள்ட்ட கேட்கணுமா? ஏன் இந்த சின்ன காரியத்த கூட நான் கடவுள்ட்ட கேட்கணுமா? எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எவ்வளோ நாலேட்ஜ் இருக்கு? நாலேட்ஜ் கடவுள் தானே குடுத்தாரு. நான் ஏன் மறுபடியும் கடவுள்ட்ட போய் கேட்கணும்? இந்த மாரி நமக்குள்ளேயே நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு, நம்ம தேவனிடத்துல போகிறதையும் நம்ம மறந்து போயிறோம். ஆனா தாவீது அப்படி இல்லங்க. தாவீத பாருங்களேன், ஒவ்வொரு சின்ன காரியம்னாலும் கடவுள்ட்ட போய் கேட்பார். அதுதான் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிரியமான காரியம். நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப அன்பானவருங்க. தகப்பனோட அன்பை விட அன்பு மிகுதியானவர். அவருக்கு என்ன ஆசைன்னா, என் பிள்ளை என்கிட்ட கேட்டு தான் செய்யணும். எதுனாலும் என்கிட்ட வரணும். நம்ம கடவுள்ட்ட கேட்கறதுனால கடவுளுக்கு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம தான் வழி தப்பி போகாம இருப்போம். நம்ம கடவுள்ட்ட கேட்கும்போது ஏன்னா கடவுள் முற்றும் அறிந்தவர் இல்லையா? நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவன். அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம்ன்னு. ஸோ நம்ம கடவுள்ட்ட கேட்கும்போது அழகா அவர் கைட் பண்ணுவார். தாவீது நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் 30வது அதிகாரத்துல சிக்லாகுங்கிற ஒரு ஊர பறித்து போட்டிருக்காரு. கூட ஒரு 600 பேர் இருக்காங்க. தாவீதும் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாங்கன்னா, சிக்லாங்கிற ஊர்ல வந்து அவங்க கூடாரம் அமைத்து தங்கியிருக்காங்க. தாவீது வெளிய போகும்போது என்ன பண்றாங்க, அமலேக்கியர் வந்து சிக்லாக அழித்து, எரித்து போட்டு, மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆடு, மாடு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்து தாவீது பார்க்கிறாரு, அங்க எல்லாமே எரிந்து கிடக்கு. ஒண்ணுமே இல்ல. அழுகுறாங்க. எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க. எல்லாமே போச்சே! எல்லாமே போச்சுன்னு அழுது அவங்களால அழுக கூட முடியல. அவ்ளோ அழுகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கூட இருந்த நண்பர்கள்லாம் என்ன பண்றாங்க, தாவீதுனால தான் இந்த பிரச்சனை. நம்ம ஒழுங்கா வந்து சவுல் கூட இருந்திருக்கலாம். நாங்க தாவீது கூட சேர்ந்தனால தான் இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லி தாவீத கல்லெறிந்து கொல்லப் போறாங்க. தாவீது பாருங்களேன், ஒரு வார்த்தை பேசல. அவர் என்ன பண்றாரு, கடவுள்ட்ட போறாரு. நான் அந்த வசனத்த உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அதுதாங்க தாவீது. எல்லாரும் நெருக்குறாங்க. அவனை கொலை செய்ய போறாங்க. தன் மனைவிமார்கள் போயிட்டாங்க. பிள்ளைகள் போயிடுச்சு. அவ்வளவு நாள் அவன் சம்பாரிச்ச சொத்து எல்லாம்